சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஏழு வகையான கட்டு சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வளகாப்புக்கு செட்டிநாட்டில் செய்கிற 7 வகையான கட்டு சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். 7 வகையான சாதம், அதில் ஒரு இனிப்பு காரம் எல்லாமே நம்ம செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கட்டு சாதம்னு இல்லை, வளகாப்புக்குன்னு இல்லை, சாதாரணமாகவே நம்ம வீட்லேயும் செய்யலாம். குழந்தைகளுக்கு சாப்பாட்டுக்கு பாக்ஸுக்கும் இது ரெடி பண்ணலாம். வாங்க இப்போ ஒவ்வொரு சாதமாக நான் செஞ்சு காமிக்கிறேன். முதல்ல நம்ம கல்கண்டு சாதம் ரெடி பண்ணிக்கலாம். கல்கண்டு சாதத்தை நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். 200 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 400 கிராம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 150 பால் விட்டுருக்கேன், அதாவது காய்ச்சாத பால், நல்லா அப்படி தண்ணி கலக்கலை. இப்போ 200 கிராம் அரிசியை நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு குக்கரை 3 விசில் அளவுக்கு வச்சு மூடி வச்சுருவோம். 3 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போது ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த நெய்யில் நான் ஒரு 15 முந்திரி போட்டு வறுத்து எடுத்துட்றேன். முந்திரி நல்லா செவந்துருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் அப்படியே நம்ம ஊற்றி வச்சுருவோம். இப்போ முந்திரி வறுத்தோம் இல்லையா, அந்த பவுலில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்குது. 100 கிராம் அளவுக்கு நான் கல்கண்டு அதில் சேர்த்துக்கிறேன். கல்கண்டு நல்லா பாகு காய்ச்சிக்குவோம். இப்போது கல்கண்டு நல்லா பாகாயிருச்சு. 2 ஏலக்காய் நச்சு அதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிட்டு குக்கரில் சாதம் வெந்தோடனே இதை ஊற்றி நம்ம கிளற போகிறோம். அவ்வளோதான் கல்கண்டு சாதம். இப்போ தயிர் சாதம் அடுத்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, அதாவது 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு கேரட்டை நீல சைஸில் கட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் கிளறி விட்டுட்டு அப்படியே நம்ம இதை தயிரில் ஊற்றிடலாம். தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது, ஓரளவு புளிப்பாக இருந்தால் போதும். இதில் மாங்காய் சேர்த்துக்கலாம். மாதுளம்பழம் லாஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். மாங்காய் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். மாங்காய் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, தயிர் ரொம்ப புளிப்பு இல்லைன்னா மாங்காய் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நம்ம தயிரில் ஊற்றி வச்சிடலாம். அடுத்து நம்ம புளி சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 8 வரமிளகாயும் 1 ஸ்பூன் வெந்தயமும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இதை அப்படியே பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் காய வச்சுருக்கேன். இந்த நல்லெண்ணெயில் நம்ம இப்போ நிலக்கடலை பருப்பு, வறுத்த நிலக்கடலை பருப்பை போட்டு லேசாக வறுத்தரலாம். அதாவது ரொம்ப செவக்கணும்னு இல்லை, ஓரளவு அந்த எண்ணெயில் வறுபட்டால் போதும். இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வச்சுருவோம். இதுதான் புளி சாதத்துக்கும் லெமன் சாதத்துக்கும் உள்ள கடலை. இப்போது புளி சாதத்துக்கு 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் தாளிச்சிருக்கேன். நம்ம முதல்ல வெந்தயமும் வரமிளகாயும் வறுத்து எடுத்துட்டோம் வெறும் பாத்திரத்தில். அப்புறம் கடலை நல்லெண்ணெயில் வறுத்து எடுத்துருக்கோம். அந்த எண்ணெயை அப்படியே அதிலே ஊற்றி வச்சுட்டேன். இப்போ ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 4 வரமிளகா அதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இப்போ நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு எண்ணெய் மேலே பிரிகிற அளவுக்கு நல்லா இது வத்தட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மிளகாயும் வெந்தயமும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அரைச்சி இதில் பொடி சேர்த்துக்கிட்டு சாதம் கிளற போகையில் கடலை சேர்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெந்தயமும் வரமிளகாயும், அதை நான் பொடி பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. அதை இப்போ சேர்த்துக்கலாம். இதை அப்படியே கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதில் சேர்த்து லேசாக கிளறிட்டு ஆஃப் பண்ணிடுங்க.
அவ்வளோதான், புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாதம் கலரும் போது நம்ம வேர்க்கடலையும் நல்லெண்ணெயும் ஊற்றி கிளறிக்கலாம். இப்போ தேங்காய் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். இப்போ அந்த நெய்யில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 10 முந்திரி பருப்பை அந்த நெய்யிலே வறுத்தரலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்குவோம். இப்போ 1 ஸ்பூன் நெய் நான் விட்டுக்கிறேன். அந்த பருப்பெல்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குவோம். இப்போ 1 ஸ்பூன் நெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு சின்ன தேங்காய் மூடி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், தேங்காய் ஒரு 3 நிமிஷம் நல்லா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த நெய்யிலே வறுத்தாச்சு. இதை ஒரு தட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம தேங்காயெல்லாம் நெய்யில் வதக்கி எடுத்தாச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். தேங்காய் சாதம் எப்போவுமே தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். அதுதான் நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம முந்திரி பருப்பு கடலைப்பருப்பு தனியாக நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம். நம்ம தேங்காய் வந்து தனியாக நெய்யில் வதக்கி வச்சுருக்கோம். இப்போ இந்த தேங்காய் நெய்யில் நம்ம 1 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சுக்க போகிறோம். இதை அப்படியே நம்ம முந்திரி பருப்பு கடலைப்பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட இதை சேர்த்து ஊற்றி வச்சுட்டு சாதம் கலரும் போது இந்த எல்லாத்தையும் நம்ம தேங்காயோடு சேர்த்து சாதத்தோடு கிளறிடலாம். இப்போ நம்ம லெமன் சாதம் எப்படி தாளிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம். ஒரு 5 வரமிளகா உடச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். இப்போது 2 எலுமிச்சம்பழம் நான் புளிஞ்சு வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் ஊற்றணுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சாதத்தில் ஊற்றி கிளற வேண்டியது தான். இப்போது தக்காளி சாதம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஒரு பட்டைத்துண்டு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு பிரெஞ்சு எல்லாம் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். இப்போது ஒரு வெங்காயம் நீல சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. 2 தக்காளி நீல சைஸில் கட் பண்ணிக்கேன். அதை சேர்த்துக்குவோம். 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஒன்றா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். மஞ்சள் பொடி, மிளகாத்தூள் எல்லாமே நல்லா சேர்த்து கிளறி விட்டாச்சு. இப்போ லேசாக நம்ம தண்ணி விட்டு இதை வேக விடலாம். நல்லா இதை சுருளை கிளறிடுவோம். எண்ணெய் தனியாக பிரியணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சிருச்சு. தண்ணி லேசாக தான் நம்ம தெளிச்சிருந்தோம். இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு கிளறி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. சாதத்தில் போட்டு நம்ம கிளறிக்கலாம். இப்போ நம்ம வந்து வெஜிடபிள் சாதம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வெஜிடபிள் சாதத்துக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஒரு பட்டை துண்டு, ஒரு பிரிஞ்சலை, ஒரு அன்னாச்சிப்பூ சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். இப்போது ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. சின்னமாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா அதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவு வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கிடுச்சு. 100 கிராம் அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துருக்கேன். 100 கிராம் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கிறேன். 100 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் பொடியாகவே கட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை சேர்த்து கிளறி விட்டுறலாம். நான் இப்போ எந்த சாதத்துக்குமே உங்களுக்கு உப்பு தாளித்து சொல்லலை. ஏன்னா நான் எல்லாத்துக்குமே சாதத்திலே உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கேன். அதனால் எதுலேயுமே உப்பு சேர்க்கலை. ஆனால் இந்த வெஜிடபிள் சாதத்தை பொறுத்தளவுக்கு காய்கறிக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு சேர்த்து வதக்கிடணும். நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. மீல் மேக்கர் பார்த்தீங்கன்னா வெந்நீரில் போட்டு நல்லா ஊற வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் சாதத்தை பொறுத்தளவுக்கு சாதம் ரொம்ப இருக்கக்கூடாது, வெஜிடபிள் தான் அதிகமாக இருக்கணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது நல்லா சேர்த்து கிளறி விட்டாச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்குவோம். காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டாச்சு. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் வற்றிட்டு காய் நமக்கு சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு சாதத்தில் அப்படியே போட்டு நம்ம கிளறிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை கிளறிட்டு சாதத்தோடு கிளறிக்குவோம். இப்போ நம்ம குக்கரில் முதல்ல கல்கண்டு சாதத்துக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அது பாருங்கள் நல்லா நமக்கு வெந்துருச்சு. இது கூட நம்ம முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த
கல்கண்டு நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஒன்றா கலரி ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு இறக்கிடலாம். பாருங்கள், இது போல் நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த கல்கண்டு பாகும் அந்த பொங்கலும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நமக்கு சேர்ந்தால் போதும். அவ்வளோதான், கல்கண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சாதத்துக்கு நான் இப்போ வந்து சாதத்தில் உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கேன். நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளித்த கடுகு, கடலைப்பருப்பும் முந்திரி பருப்பும் நெய்யில் தாளிச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா நெய்யில் தேங்காய், அதை சேர்த்து ஒன்றா இப்போ கிளறிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கிளறிட்டோம் அப்படின்னா தேங்காய் சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம லெமன் சாதம் நான் கிளற போகிறேன். இந்த லெமன் சாதத்துக்கும் நான் உப்பு போட்டு, அதாவது ஒரே சாதம் தான் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன். இப்போ இதில் லெமன் சாதம் நான் கிளற போகிறேன். நல்லெண்ணெயில் நம்ம கடலைப்பருப்பு, அதாவது நிலக்கடலை பருப்பு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதுக்கு பாதியும் புளி சாதத்துக்கு பாதியும் நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். நான் 2 எலுமிச்சம்பழம் புளிஞ்சிருந்தேன் இல்லையா, நான் சொல்லியிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே 1/2 கிலோ அளவுக்கு சாதம் உள்ளதுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ 1 எலுமிச்சம்பழத்துக்குள்ள மசாலாவை நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம சாதத்தோடு சேர்த்து ஒன்றா கலரிடலாம். பாருங்கள், சூப்பராக லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் லெமன் சாதம். இப்போ நம்ம புளி சாதம் கிளற போகிறோம். அதுக்கு அந்த மீதமுள்ள கடலைப்பருப்பையும் நல்லெண்ணையும் நான் அதில் முதல்ல சேர்த்துட்றேன். புளி சாதத்துக்கு மசாலா நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ நம்ம கிளறிடலாம். அவ்வளோதாங்க, புளி சாதம் நம்ம கிளறியாச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சாதம் கிளறிக்க போகிறோம். தக்காளி நான் மசாலா தாளித்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை இப்போ நம்ம இதில் சேர்த்து கிளறிடலாம். ஒன்றா சேர்த்து அப்படியே மசாலாவோட கிளறி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, தக்காளி சாதம் ரொம்ப சுவையாக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம சாப்பிட பரிமாறிக்கிடுவோம். பாருங்கள், வெஜிடபிள் சாதத்துக்கு நம்ம எல்லா காய்கறியும் வதக்கியிருந்தோம் இல்லையா, அதிலே நம்ம இப்போ ஒயிட் ரைஸை சேர்த்துட்டு கிளறி விட போகிறோம். வெஜிடபிள் சாதம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி லெவலுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பரான வாசத்தோட இப்போ அப்படியே சாப்பிட பரிமாறிக்குவோம். தயிர் சாதம் நம்ம கலர போகிறோம். நம்ம ஒரு பானையில் சாதம் எல்லாத்துக்கும் வடிக்கிறோம் அப்படின்னா லாஸ்ட் இருக்கிற சாதம் கொஞ்சம் குலைவாக இருக்கும். அதை நம்ம தயிர் சாதத்துக்கு எடுத்துக்கலாம். தயிர் சாதத்துக்கு நான் மசாலா வதக்கியிருந்தேன் பார்த்தீங்களா, கடுகு எல்லாமே இப்போ நல்லா சூப்பரான வாசத்தோடு இருக்குது. இதை எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்து ஒன்றா கலரி விட்டுறலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நம்ம பவுலில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சுவையாக 7 வகை சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இது தயிர் சாதம், இது வந்து லெமன் சாதம், தக்காளி சாதம், தேங்காய் சாதம், வெஜிடபிள் ரைஸு, புளி சாதம், கல்கண்டு சாதம் எல்லாமே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்கள் வீட்டில் கட்டு சாதத்துக்கும் சரி அல்லது வளகாப்பு இந்த மாதிரி விசேஷங்களுக்கும் சரி இந்த மாதிரி கட்டு சாதம் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம செட்டிநாட்டில் நம்ம செய்கிற அந்த கட்டு சாதங்கள். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுக்கு நான் என்ன தொட்டுக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாருங்கள், இது வந்து தேங்காய் துவையலும் வத்தல் வடகம், இதுதான் நம்ம கட்டு சாதத்துக்கு கொடுப்பாங்க. நான் அது ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.